பரமசிவனுடைய அருளால் பிறந்த பிள்ளை பத்மாசுரனாகிய வல்லரங்க என்ற பேராமந்தை சூட்டி நாளொருமே நீ பொழுது ஒன்றமாக வளர்த்து வருகிறார்கள். வளர்பினை சந்திரனை போல் வளர்ந்து வருகிறார் பிள்ளை. வயது சரியாக 5 வயதாகிறது. 5 வயது ஆன உடனே 5 வயதுல பிள்ளையினுடைய கண்ணை திறக்க வேண்டும். அப்படின்னா 5 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு கண்ணு திறக்கலையா? குழந்தை குழந்தையா? கண்ணுல திறந்தா இருக்கியா? பிறகு எப்படி? என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் ஈர்த்தி என்று நான் தமிழ் பாட்டன் வள்ளுவர். கற்றோரே கண்ணுடையார், ஆமா, கல்லாதவர் முகத்தில் இருந்து பொன்னுடையார் என்று சொல்லுவார். உலகத்திலே பெரிய செல்வம் கல்வி செல்வம். ஆமா ஐயா, அந்த கல்வி செல்வத்தை மகனான வல்லரக்கனுக்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்று மகனை அழைத்து என்ன சொன்னா தெரியுமா? என்ன மகனே வல்லரக்கா, ஏ அம்மா, நாளை முதல் நீ எங்கேயும் போனது? நாளைக்கு எங்க போனோம்? பள்ளியில் செல்வி படித்து வருவாய் மாலகா கண்மணியே வல்லரக்கா, மாலகா கண்மணியே வல்லரக்கா, மாலகா பள்ளியில் வரவேகள் உண்டடா, மாலகா பள்ளியில் வரவேகள் உண்டடா, அதை கொள்ளாதே மகனே பள்ளியில் படித்து வருவாய் மாலகா கண்மணியே வல்லரக்கா, மாலகா கண்மணியே வல்லரக்கா, மாலகா பள்ளியில் பலவர்கள் உண்டடா, அதை கொள்ளாதே மகனே ஆனேனோ உதிரை என்ற மொழி அழகான வித்தை எல்லாம் கண்மணியே, அழகான வித்தை எல்லாம் கண்மணியே, அன்புடனே கத்தீங்க முடனிங்கே, அன்புடனே கத்தீங்க முடனிங்கே, அற்புதமே வருமாறி முதல் நீ பள்ளிக்கூடத்துல போய் முதல்ல படிக்கிறது தாளத்தை படிச்சுக்குவா. அம்மா, நம்ம தாளக்கார குடும்பத்திலேயே பிறந்திருக்கோம். அதானே என்னம்மா பள்ளியிலே சென்று படித்துவா மகனே என்று சொல்லி சொல்லி பாடசாலைக்கு அனுப்பிவிட்டா. அந்த காலத்து இந்த காலத்து மாதிரி ஸ்கூல் மாதிரியா? இந்த காலத்துல மாதிரி பள்ளிக்கூடம் ஸ்கூல் எல்லாம் கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் மயிலுக்கு அப்பாலே ஆமா குருவினுடைய ஆசிரமம் இருக்கும். ஆமா, நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும். அந்த ஆசிரமத்துல போய் வாத்தியாருக்கு முதல்ல பணிவிடைகள் எல்லாம் செய்யணும். ஆமா, பணிவிடைன்னா வாத்தியாருக்கு என்ன பணிவிடைகள்லாம் இருக்கு? வாத்தியார் சொல்றதெல்லாம் கேட்கணும், அவர் கட்டியிருக்க ஆடையை துவைச்சு கொடுக்கணும், தண்ணி கேட்டா தண்ணி கோரி கொடுக்கணும், வெண்ணி போட்டு காணி சொன்னா வெண்ணி போட்டு கொடுக்கணும். அது எந்த கைனால கொடுக்கணும்? வலது கைனால கொடுக்கணும். ஆமா, சிலவே இடத்தோடி கொடுப்பான், இடத்து ஓடி குடிப்பான். அதனால அவனுக்கு அறிவு வளராது. அண்ணாவிக்கு தகுந்தபடி பணிவிட செய்யணும் ஐயா. ஆமா, அவருக்கு துணி துவைக்கையில இருந்து ஆமா மனம் கொள்ளாம செய்யணும். அப்படி செய்தா நிற்கும், நிச்சயமா நமக்கு எப்படியாவது ஒரு குடியிலேயாவது கிடைக்கும். ஆமா இல்லையா? ஆமையா. ஆகையினால் என்னாச்சு, பள்ளியிலே இந்த வல்லதக்கரானவர் என்று நாம் படித்தோம். என்னென்ன பாடங்கள் நாம் படிக்கிறோம்? அதிவாணி
எல்லாம் படித்தவர்கள் வயது 10 ஆகிறது. அதற்கு மேல் ஆணையற்றம் குதிரையற்றம் பல்லடவு சிரமத் தொழில் நீடித்து என்பதாக ஒரு மன்னனுக்கு வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் கற்றுணர்கிறார். எல்லாம் படித்தவர்களா இப்ப வயது என்ன ஆகிறது? வயசு திராட்சியா இருக்கு. சரியா 18 வயது ஆகுது. 18 வயசுனாலே குடிகட்டுன்னு சொல்லுவா. ஒரு நிலையில நிக்க மாட்டானே. நிக்க மாட்டான்டா, இங்க விட்டா அங்க முளைச்சிருவான். ஆமையா ஈத்தாமிழ்ல நின்னமா இருக்கும், மாவளையில வந்து நிப்பான். வடக்க போகாதன்னு சொன்னா அந்த வடக்க தான் போவான். செல்லையும் காதுல வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். ஆமையா ஒரு வண்டியை கிடத்திட்டு கையில. ஆமாம், எல்லாம் 18 வயசுலதான் இந்த வேலைகள்லாம் பண்றான். போகும்போது இவன் போகும்போது 100ல போவான், வரும்போது 108ல கிளம்பி தூக்கிட்டு வருவாங்க. இது எல்லாம் 18 தான். எல்லாம் 18 தான். 18 தாண்டிட்டான்னு வைங்க, ஒரு சின்ன தத்து கழிஞ்சிய மாதிரி. ஆகையினால் 18ஆம் வயதிலே நினைக்கின்றால் இந்த ராட்சியானவள் என்ன காலத்துல நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோம்யா. ஆமா, கல்யாணத்தை பண்ணாதான் பிள்ளைக்கு பையனுக்கு பொறுப்பு வரும். மகனே வல்லரக்கா, அம்மா உனக்கு யாரையும் பின்பாட்டு வச்சிருக்க தெரியுமா? பார்த்தாச்சா? உங்கள் அத்தை மகள் ரத்தீரத்தை, அத்தை மகள் ரத்தீரத்தை, அத்தை மகள் ரத்தீரத்தை, ஆசி படுத்தா சூட்டி வைத்தி, ஆசி படுத்தா சூட்டி வைத்தி, அத்தை மகள் ரத்தீரத்தை, அத்தை மகள் ரத்தீரத்தை, ஆசை உனக்கு யாரையும் பெட்டாத்து வச்சிருக்க தெரியுமா? பொண்ணு பார்த்தாச்சம்மா. உங்க மூத்த அத்தை இருக்காங்களா? எனக்கு அத்தை வேண்டாமா. அத்தை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாம்மா? மாமனும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சே. ஆமா ஆமா, அவர் ரொம்ப கோபப்படுவார் மாதிரி. சரி, மாமி எனக்கு வேண்டாம். ஏய், அத்தை அத்தை மக ரத்தினடா. ரத்தினமா? ஆமா. எம்மா ரத்தினம் எனக்கு வேண்டாமா. வேண்டாம்னு சொல்ற. அவா வந்து கால் வந்து ஒரு கால் நெட்டேன், ஒரு கால் நெட்ட ஒரு கால் கட்ட. ஆமாம்மா. நடக்கும்போது ஒரு மாதிரி கிந்தி போவா. கிந்தி போற மட்டும் இல்ல, அடுத்த ஆளுக்கு மேல மண்ணால் தட்டிட்டு போவா. மண்ணவாரி தட்டிட்டே போவா. வேணுன்னு தட்டுறது இல்ல, அந்த கால் அப்படி சேப்ப காலி. சரி, ரத்தனி கூப்பிடுறது இல்ல இப்ப யாரும். சேப்பகாலி, ஏன் சேப்பகாலின்னு தான் கூப்பிடுவான். அப்படி அம்மா. அதனால எனக்கு ரத்தனம் வேண்டாம்மா, பிடிக்கல. மாமக மல்லிகா எப்படி? மல்லிகா என்ன விடம் வண்ணமா பக்கே படம் மாதிரி இருக்காவா? நான் எப்படி இருக்கேன், ஒல்லியா டீப் மாதிரி. ஆமா எம்மா, அவளால என்ன சமாளிக்க முடியாதுமா. அந்த பொண்ணு உனக்கு வேண்டாமா? அவளை நானும் போனா தாயும் மகனும் போன மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், ஜோடி கரெக்டா இருக்காது. அப்படியானால் நேசமற்றாலை திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொல்லி, சரி நேசமற்றால் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து வைத்து அவையா எனக்கு நான் காலாகாலத்தில் மகனுக்கு பட்டாபிஷேகத்தை முடிக்க வேண்டும் என்று சரி அவனையும் பற்றி இந்த தேசத்து ராஜாக்களை வரவழைத்து நல்லதோ லக்கணத்திலே படாதிரவத்தோடு கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி வாழ்க, சக்கரவர்த்தி வல்லனக்கன் வாழ்க, சக்கரவர்த்தி வல்லனக்கன் வாழ்க வாழ்க,
பொழிய இந்த நாட்டை மகுடாபிஷேகம் செய்து வைத்தாள். ஆமை அன்னிலிருந்து நாட்டை எப்படி ஆண்டு வருகின்றார்? அரசி புரித்தும் மகடாபிஷேகம் செய்து வைத்தார்கள். அன்று முதல் அரக்கன் ஆட்டை எப்படியா ஆண்டு வருகின்றார்? சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறான். அந்த நேரம் நாட்கள் கடந்து செல்லுகிறது. பழகம் பழகும் பாலும் பொழிக்கும் என்பார்களே, அரக்கனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாகவே மாறுகிறது. ஐயோ, கொடுங்கோல் ஆட்சியின் காரணமாகவே 12 ஆண்டு காலம் ஆடி என்று சொல்லக்கூடிய மழை பொழியவில்லை. 12 வருஷம் மழை செல்வையில் என்று சொன்ன அந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? நாட்டில் பஞ்சம் பிடிக்குது. எப்படிப்பட்ட பஞ்சம்? எப்படிப்பட்ட பஞ்சமா இல்லையா? நாளி உருண்ட பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகனி கொண்ட பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாளி உருண்ட பஞ்சம், நாயகனி கொண்ட பஞ்சம், மரங்கள் உருண்ட பஞ்சம், மண்மணியில் கொண்ட பஞ்சம், அடியை கொடுத்தாலும் அடியை கொடுத்தாலும் அடியை கொடுத்தாலும் அடியை கொடுத்தாலும் அடியை கொடுத்தாலும் நாளை உருண்ட பஞ்சம், நாயகனை தொட்ட பஞ்சம், மறைக்கால் உருண்ட பஞ்சம், மண் மனைகள் எல்லாம் இழந்த பஞ்சம், ஆடாக்கி உருண்ட பஞ்சம், அகில உலகங்களை தொட்ட பஞ்சம். ஆமா, ஐயோ, அப்படி பஞ்சத்தின் தாலியை கலத்தி கொடுத்தா கூட தவிடு கூட கிடையாது பஞ்சம் இல்லையா? தாலிக்கு கூட தவிடு இல்லை. தவிடு கிடைக்குமா? உணவு கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. பெரிய பஞ்சம். பஞ்சத்தின் காரணமாகவே நாட்டிலே கஜானா காலியாகிறது. ஐயோ, பார்த்தான் மன்னன் காலியான கஜனாக்களை மீண்டும் நிரப்ப வேண்டுமானால் நாட்டு மக்கள் பேரில் வரிய போட வேண்டும். அப்படி என்று நாட்டு மக்கள் பேரில் எப்படி வரிய போடுகிறார்? எப்படி எப்படி? ஆட்டு வரி, மாட்டு வரி, அநியாய வரிகள் வைத்தான். வீட்டு வரி, வேலை வரி, விதவிதமான வரிகள் வைத்தான். அவன் காலை என்னை கதவடைத்தான். நீரை உறவு அரசனுடைய ஆட்சியில ஆடு வளர்த்தா ஆட்டுக்கு வரி, ஆடு வளர்த்தா மாட்டுக்கு வரி, கோழி வளர்த்தா கோழிக்கு வரி, வரி, கோழி போடக்கூடிய முட்டைக்கு வரி, குஞ்சு பறிச்சா அதுக்கு வரி இல்லையா? குஞ்சுக்கு வரி. கோழி குஞ்சியை வரியை போட கட்டப்படியானவரை 55 தேசத்து ராஜாக்கள் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? இப்பேர் கொண்ட கொடுங்கோல் மன்னனின் குடை நிழலில் வாழ்வதை விட கடும்புலி வாழும் காலத்திலே சென்று உயிரை மாய்த்து விடுவது இது கோழித்தனம். அரக்கனோ தன்னும் தனிமையில் இருக்கின்றான். 55 தேச சிற்றரசுகள் இருக்கின்றோம். அவன் மீது படையெடுத்து செல்ல வேண்டும். வெற்றி கண்டால் நாட்டை ஆளலாம், இல்லையே காட்டிற்கே சென்று விடலாம். அப்புறம் ரதம் கஜம் துலகம் மதாதி எனும் 4 படைகளோடு அரக்கனுடைய கோட்டை சட்டத்தை போட்டியிட்டார்கள். குதிரைகளின் குளப்படி ஓசையில் காத்து கேட்டான். மந்திரியை பார்த்து சொன்னார், மந்திரியாரி கோட்டைக்கு வெளியே குதிரைகளின் குளப்படி ஓசை கேட்கின்றது. இதோ சென்று பார்த்து வருகிறேன் வந்தவா. வழியை வந்து பார்த்தான். மந்திரியானவன் ஓடோடி வந்து பார்த்தான். அப்படி சொல்லி படைகள் சூழ்ந்திருப்பதை கண்டான். ஐயோ மன்னர் மன்னா, என்னப்பா? தங்களை தேடி வேற்றுடைய நாட்டு மன்னர்கள் அத்தனை பேர்களும் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். படையெடுத்து வந்திருக்கிறார்களா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து படையெடுத்து வந்திருக்கிறார்கள். மாட மாளிகை மேலின் ஏறிட்டு பார்த்தான். ஆமாம், படைகள் சூழ்ந்து வந்திருப்பதை கண்டான். அந்தோ பகவான் ஆட்டவா, படைக்கின்றார் தம்பி, துடைக்கின்றார் தோழன் என்று சொல்வார்கள். அண்ணன் இல்லையே தம்பி, ஆனால் எனக்கு அண்ணன் இல்லை தம்பி.
ரவி படகோரத்தி ஒரு வேலையும் அந்தோ பகவானின் படைக்கின்றான் தம்பி துடைக்கின்றான் தோழர் என்று சொல்லுவார்களே. ஆனால் எனக்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை. யார் இல்லை, பெற்றார் இல்லை, உறவுரையார் யாரும் இல்லை. செம்மையாக இந்த பாவி நாட்டை நாட்டி பரிவாரம் செய்து வரக்கூடிய நேரத்தில் என் தாயாரின் தொழுதேனில்லை அன்னை அறி போன்றவே கோயில் குல வைத்தேனில்லை கோயில் குல வைத்தேனில்லை ஆவி என்னோடி தேனில்லை. ஆண்டவா, இந்த உலகத்தே என் தாயாரை தொழுதினா தந்தையரை போத்தினேனா யாருக்கும் எந்தவித நல்லதும் செய்யவில்லையே இறைவா. கோயில் குல வைத்து பாவி யாரையும் கும்பிட செய்தேனா அப்படி செய்யவில்லையே. எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யவில்லை என்று அங்கும் இங்குமாக ஓடுகிறார். ஓடுகிறார். ஒரு ரகசிய சுரங்க பாதையை கண்ணிலே கண்டாராம். அது என்னையா ரகசிய சுரங்க பாதை? அந்த காலத்துல எல்லாம் ஆமாம். அதாவது வேற்று நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களோடு எதிர்க்க முடியாத ஒரு அவல நிலை வரக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே அங்கே சுரங்கப்பாதை அமைத்திருப்பார்கள். அந்த சுரங்கப்பாதை வழியா தப்பி ஓடி மன்னர் மட்டும் தப்பிச்சு போயிடுவாராம். ஆமாமா. இந்த சுரங்க பாதை வச்சிருக்க விஷயம் கட்டுற பொண்டாட்டி கூட தெரியாது. தெரிஞ்ச என்ன ஆகும்? அவளுக்கு தெரிஞ்சாதான் தினத்தந்தி பேப்பர்ல போடுறதுன்னு தெரியுதான். அவளுக்கு பாதையை காட்டி கொடுத்தா அவன் அந்த வழியை புறப்பட்டு எங்க போறாங்க ஓடிடுவா. பொண்டாட்டின்னு சொல்லும் போது என்ன அவசரமா நிக்கணும். ஆனா ஆமா, சரி, நம்ம செய்யக்கூடிய சேட்டையும் அப்படிதான் இருக்கு. வந்துட்டாவடியே அங்கேயும் ஓரளவு எப்பா இப்படிதான் நாங்க போட்டு வாங்குது. அங்கேயும் ஓரளவு வாயெல்லாம் அடக்கிட்டு இருக்கணும்னா நம்ம பொண்டாட்டி மாறுவனும் பிராயத்துல அப்படிதான். பொண்டாட்டி மாறுவதும் யாம் பொண்டாட்டி பொண்டாட்டி மாறுகள்லாம் அதுக்கு நிறைய அர்த்தம் தெரியாம சொல்லிட்டோம்னே. ஆமா, அதனால இப்ப அவளுக்கு கழிய மாட்டாங்க. ஒண்ணும் பேசியதும் அவளை வா வழங்காது. ஏதாவது வேணும்னா நம்ம தான் ஏன் அப்படி இருக்கா நம்ம தட்டு தட்ட அப்படிதானே இருக்கும். நேர தட்டு உள்ளே இருக்கு. ஏன்னா அதுவும் இல்லைன்னா நம்ம உயிரே போயிடும். ஆமா, அதான் அப்படி ஒரு கதை இருக்குல்ல ஐயா. கடைசி நேரத்துல எப்படியாவது அங்க போய் கடைசி நேரம் இல்ல, அவங்க எல்லாம் ஒரு விஷயங்கள் செய்தது நினைச்சு பார்த்தா ஆமா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆனால் ஐயா எப்படியாக என்னாச்சு? நாகம் கூட கண்டறியாத கள்ளப்படையின் வரத்திலே வருகிறான் அந்த சுரங்கப்பாதையுடையாக. கள்ளப்படை வனத்திலே வந்தவன் இனிமே நம்ம எதிர்த்த ராஜாக்களின் பலத்தை கொள்ள செய்ய வேண்டும். ஒரு கை பார்த்து விடலாம். காட்டுல வந்து ஒரு கை பார்த்து என்ன பண்ண போறான்? தன்னந்தனியா வந்து நின்று கையை தூக்குறான். ஆமா இல்லையா? இனி எதிராளி வந்தா பார்த்துக்கிடலாம். இந்த உலகத்திலே பெரியது எது என்பதை நாம கண்டுபிடிக்கணும். உலகத்திலே பெரியது என்னையா? பெக்கே இருக்கின்ற கடலும் பாழா போன இந்த குடலும் ஐயா பெரியது. இந்த கடல் என்ன விஷயத்துல பெரியது? எவ்வளவோ மழை பொழிகிறது. அந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் ஆறு வழியாக குளங்களில் நிரம்பி குளத்தில் இருந்து ஓடை வழியாக கடல்ல போய் சேருது. ஆமா, அந்த கடல் என்றாவது வேண்டாம் என்று வருத்திருக்கிறதா? கடல் உள்வாங்கிக்கிட்டே. அதுபோலதான் இந்த குடல்ல என்ன போடுதிய? காலையில இருந்து நாம ராத்திரி ஒரு 12 மணிக்கு அப்புறமும் சாப்பிட்ட ஆட்களும் இருக்கும். ஆமா, எவ்வளவு போட்டாலும் சரி இந்த குடல் வேண்டாம்னு சொல்லுதா? என்னத்தை போட்டாலும் சில நேரங்கள்ல வரட்டு கௌரவத்துல வேண்டான்னு சொல்லிடுவான். 1 மணிக்கு வேண்டான்னு சொல்லுறத ஒளிச்சிருந்து போய் திங்க நம்ம ஆளுக்கு இருக்குல்ல. பசி தாங்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அதனால என் அறிவுக்கு எட்டியவரை, நம்ம அறிவுக்கு எட்டியவரை கடல் குடல் தான் பெரிது. ஆமா, இந்த உலகத்திலே பெரிது என்ன தெரியுமா? என்ன பெரிது பெரிது முவனம் பெரிது முவனமோ நான் முகன் படைப்பு நான் முகனோ கரியமான் உந்தியில் பிறந்தோ கரியமானோ அலைகடல் தீண்டோம் அலைகடலோ குறுமுனி கையில் ஒடுக்கும் குறுமுனியோ கும்பகலசத்தில் பிறந்தோம் கும்பகலசமோ புவி